வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். இன்றைக்கு நான் உங்களுக்கு கூட்டிக் கொண்டே காட்ட போகிற இடம் சவுத் யூனியன்வில் ஸ்டாம்ஃபாண்ட். அந்த யூனியன்வில்லிலே இருக்கின்ற ஒரு மிக அழகான ஒரு ஆற்று படுக்கையையும் அதை சுற்றியுள்ள இயற்கை காட்சிகளையும் அதை சுற்றியுள்ள இயற்கை நிரம்பிய ஃபாக் பகுதிகளையும் பற்றி பார்க்க போகின்றோம். இதுக்கு அந்த ஏரியாவில் இருக்கிறார்கள் தெரிந்திருந்தாலும் வேறு ஏரியாக்களில் இருக்கிறார்கள் உங்களோட மனதை இந்த கோடை காலத்தில் இதமாக ரசிக்கக்கூடிய பகுதியாகவும் அதைவிட ஓய்வாக உணவுகளை சமைத்த உணவுகளை கொண்டு தங்கியிருந்து சாப்பிடக்கூடிய மிகப்பெரிய பார்க் வசதிகளும் இங்கே இருக்கின்றன. ஆகவே அது சம்பந்தமாக பார்ப்போம். மெல்லமாக நடந்து அந்த ஆற்றுப்படுக்கையில் ஆற்றுப்படுக்கையினூடாக இருக்கின்ற அந்த குளப்பகுதி ஏரி பகுதிக்குள் நான் உள்நுழைந்து கொண்டிருக்கின்றேன். அங்கே உள்நுழைந்து அருகாக வந்து விட்டேன். அங்கே ஒரு பெண்மணி தன்னுடைய செல்ல பிராணியான நாயுடன் அங்கே இயற்கை காட்சிகளை ரசித்தவாறு நடந்து கொண்டிருக்கின்றார். அழகிய ஆற்று படுக்கை, இதிலே ஆற்று நீர் தேங்கி ஒரு அருகிலே சதுப்பு நிலங்களாகவும் ஒரு பெரிய குளப்பகுதியாகவும் இருக்கிறது. பாருங்கள், சூரியன் காலை சூரியனோடு எப்படி அந்த தங்க நிறத்தில் அந்த நீர் மின்னுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பாசி படிந்த ஆற்று நீர், இங்கே அருவி நீர் தேங்கி இருக்கின்றது. இந்த குளத்திலே இதுக்குள்ளால் யாருமே நீந்த முடியாது. அங்கால இருக்கிற சதுப்பு நில பகுதியில் பிரம்மாண்டமான பெரிய மரத்துக்கு கீழே இந்த கனடாவிற்கு உரிய அந்த வாத்துக்கள், அது பறக்கக்கூடிய வாத்துக்கள் தெருவோரம் நடந்து திரிவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எப்படி குடும்பமாக தங்களுடைய குடும்பமாகத்தான் இவர்கள் செல்வார்கள், நீந்தி கொண்டிருக்கிறார்கள். அதை நாங்கள் கிட்ட போய் பிறகு நாங்கள் பார்ப்போம். இப்போ ஆற்றின் கரையோரம் இதுக்கு கீழே நடந்து போகிறது, நான் அருகால நடந்து போகிறேன். இதை கற்கள் வைத்து அவர்கள் தடுப்பணைகள் செய்திருக்கிறார்கள். ஆனால் கொஞ்சம் கால் தவறி சென்றா இது ஆழமான பிரதேசம். முதலே அவர்கள் அந்த அபாய அறிவுறுத்தல்களை வைத்திருக்கிறார்கள். பாருங்கள், நான் ஆபத்தாக அங்கால சென்று உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். உண்மையாக இப்படி நாங்கள் உங்களுக்கு வீடியோக்காக சில ஆபத்தாக நாங்கள் நடக்கிறத தவிர்த்து கொள்ள வேணும். ஏனென்றால் இந்த சப்பாத்துக்களோ நாங்கள் போட்டிருக்கிற பாதணிகள் கொஞ்சம் வழுக்கினா கேமரா போனால் பிரச்சனை இல்லை. ஆனால் தாண்டமண்டா சதுப்பு நிலங்கள், இந்த ஃபோன் சதுப்பு நிலங்கள். இவை விண்டர் நேரத்தில் பாரிய பனிப்பொழிவுகள் நடைபெற்று மைனஸுக்கு போய்க்கல டெம்பரேச்சர் இவ்வளவும் உறைந்துவிடும் மேலே. ஆனால் கீழே தண்ணியும் அதற்குரிய உயிரினங்களும் உயிர் வாழும். அதுதான் இயற்கையினுடைய பிரமிப்பு. ஆகவே இது ஒரு மிகவும் அதிக ஏக்கருக்கு விசாலமாக இருக்கின்ற ஒரு நன்னீர் ஏரி தான் இது. யூனியன்வில் பிரதேசத்தில் அமைஞ்சிருக்கு. அதையொட்டிய சுற்றுவட்டார பகுதி மிகவும் அழகான பகுதி. அங்கே நான் உங்களை கூட்டி கொண்டு போகிறேன்னு பாருங்கள். ஒரு பார்க்குக்குள்ளே போகுது இந்த ஆற்று படுக்கை. இந்த ஏரிக்கு பக்கத்திலேயே நாங்கள் மனதாக ஓய்வாக இருந்து நண்பர்களோடையோ அல்லது குடும்பத்தோடையோ நாங்கள் சமைத்த உணவுகளை கொண்டு ஒரு பெரிய படங்கை விரித்து நாங்கள் சந்தோஷமாக சாப்பிட்டு மகிழக்கூடிய இடம், அதைவிட உடற்பயிற்சி செய்யக்கூடிய இடம், அதைவிட தியானம் செய்யக்கூடிய இடம், தனிமேலே இருந்து இயற்கையை ரசிக்கக்கூடிய இடமாகத்தான் இது இருக்குது. பாருங்கள், அந்த பாக்குகளால் மெல்லமாக நுழைந்துட்டன். எவ்வளவு அழகிய ரம்மியமான காட்சி! யோகாக்கள் செய்வதற்கு, தியானங்கள் செய்வதற்கு மிக உகந்த இடம். இங்கே இருந்து நான் போய் ரங்கி பார்த்த அந்த ஆற்றுப்படுக்கை ஏரியை காட்ட போகிறேன். பாருங்கள், எவ்வளவு இதாக இருக்குது. குழந்தை பிள்ளையோட ஒரு பெண்மணி நடந்து உடற்பயிற்சி செய்கிறார். அவரை கொண்டு நானே ஒரு ஃபோட்டோவை எடுத்துட்டேன். இந்த இடத்துலேருந்து பார்த்தால் நான் முதல் ரங்கி போன அந்த ஆற்றுப்படுக்கையினுடைய அழகு தெரியும். மிகவும் அழகான ஆற்று ஏரியும் சதுப்பு நிலங்களும், அங்கே இயற்கையினுடைய பறவைகளும் மீனினங்களும்
குருவி சத்தங்களும் மனதுக்கு இதமளிப்பன. பாருங்கள், இந்த கட்டோடே அங்கே நீந்தி கொண்டு போகினோம். நான் போய் முதல் பார்த்த இடம் இதுதான். மிகவும் சூம் பண்ணி காட்டியிருக்கேன். இந்த கட்டு இதில் 2 ரசிக்கலாம். அதை விட இந்த பெஞ்சில் வந்து இருந்து, இது ஸ்டோன் பெஞ்சில் இரும்பு பெஞ்சில் அப்படித்தான் போட்டிருக்கிறேன். இங்கே இருந்து மணித்தியால கணக்கில் அங்கே ஆற்றில் நடக்கிற விஷயங்களை பார்த்து ரசித்து கொண்டே இருக்கலாம். நேரம் போகிறது தெரியாது. நாங்கள் இங்கே வருவோம். பாருங்கள் இவ்வளவு பச்சை பசேலாக. இதுக்குள்ள இருந்து அங்காள இறங்கி போகலாம். நீங்கள் சைக்கிளிங் செய்யலாம். அதை விட நான் இப்போ சுற்று வட்டார பகுதியினுடைய அழகையும் பிரமிப்பையும் காட்ட போகிறேன். இது அந்த ஏரியோடு இருக்கிற மக்களுக்காக கட்டப்பட்டிருக்கிற ஒரு பார்க். இதில் இருந்து பாருங்கள் சூரிய வெளிச்சம் எப்படி இதமளிக்கிறது என்று. காலையில் நீங்கள் உடற்பயிற்சி செய்கின்ற பொழுது இந்த சூரியனிலிருந்து வருகிற கதிர்கள் உங்களுக்கு விட்டமின் டி தொகுப்பை உண்டு பண்ணும். அது இயற்கையானது. அப்படியே சுற்று வட்டாரம் பாருங்கள், பாரிய விட்டமுள்ள சுற்று வட்டாரத்தினூடாக உங்களை அழைத்து செல்கின்றேன். நடுவில் மிகப்பெரிய புத்தரை இருக்குது. அதாவது நண்பர்களோடு வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு, இருந்து கதைக்கிறதுக்கு, சமைத்த உணவுகளை கொண்டு சாப்பிட்றதுக்கு, உடற்பயிற்சி செய்கிறதுக்கு, விளையாடுறதுக்கு என்று ஒரு பெரிய இடம் இங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்குது. சுற்றி வர அழகிய மரங்களை கொண்டு பராமரிக்கப்படுகிறது. இந்த கவுன்சிலால் வந்து வடிவாக இந்த பார்க் வந்து தூய்மையாகவும் சிறப்பாகவும் பேணப்படுகிறது. அங்கங்கே டஸ்ட்பின்ஸ் வைக்கப்பட்டிருக்குது. அதுக்குள்ள தான் இந்த மக்கள் குப்பைகளை போட. பாருங்கள் எவ்வளவு தனியை வந்து அந்த ஸ்டோனில் வந்து படுத்திருந்து இயற்கையோடு இருக்கிறார் அந்த ஒரு இளைஞர். அப்போ இப்படித்தான் தனிமையை கழிக்கிறாக்களுக்கு நல்ல சந்தோஷமான ஒரு இடமாகத்தான் இது இருக்குது. நீங்கள் விரும்புகிற நேரம் வந்து அந்த ஏரியின் வியூவை பார்க்கலாம். அதே நேரம் ஏரிக்குள்ளே போய் நின்றும் பார்க்கலாம். ஏரிக்குள்ளே பாலமும் அமைக்கப்பட்டிருக்கு. அதுக்கும் நான் கூட்டிக் கொண்டு போகிறேன். இங்கே வந்து பாருங்கள் பெண் நண்பிகள், அது கொலைச்சுண்டைக்கு விடுமுறை நாள் ஞாயிற்றுக்கிழமை என்றபடியாக பெண்கள், கல்லூரி பெண்கள் வந்து தங்களுடைய சமைத்த உணவுகளை கொண்டு வந்து நல்ல வடிவாக படங்கள்லாம் விரித்து பார்க்குக்கு நடுவில் அவர்கள் அதை உண்டு கழித்து சந்தோஷமாக சம்பாஷணைகளில் ஈடுபட்டு அந்த நாளை கடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படி பலர் வருவார்கள், குடும்பமாக வருவார்கள், அதை விட நண்பர்களாக இளைஞர்கள் வருவார்கள். இப்படி மற்ற தனிமையில் இருக்கிறார்களும் வந்து தனியே இருந்து அந்த இயற்கை காற்றையும் அந்த இலைகளினூடாக வருகின்ற பட்டு தெரிக்கிற சூரிய வெளிச்சத்தையும் ரசிப்பதற்கு தனிமையில் இருப்பார்கள். இங்கே பாருங்கள், அப்படியான ஒரு நபர் இங்கே வந்து அந்த இயற்கையை ரசித்து கொண்டிருக்கிறார். அவரை பார்க்கவே பொறாமையாக இருக்கின்றது. இந்த பார்க்குக்கு பக்கத்தில், இந்த ஏரிக்கு பக்கத்தில் அவர் இருக்கிறது. அவருக்கு இயற்கை என்ற கொடை. ஏனென்றால் ஒவ்வொரு வியூவிலையும் பார்த்து பார்த்து ரசித்து இந்த தனிமையை வந்து என்ஜாய் பண்ணி கொண்டிருப்பார். நாங்கள் அப்படியே சுற்று வட்டாரத்துக்குள்ளே பார்த்தோம்னா அந்த பெண்கள் வந்து நடைப்பயிற்சியை மேற்கொள்கிற பெண்கள் இருக்கணும், தனியாக நடைப்பயிற்சி செய்கிறார்கள், மற்றது சேர்ந்து நடைப்பயிற்சி செய்கிறார்கள், மற்ற சைக்கிள்களை ஓட்டி இந்த பெரிய சுற்று வட்டாரத்துக்குள்ளே ஓட்டி கொண்டு போனாலே பெரிய கிலோமீட்டர். அதை நான் சுற்றி காட்டி போட்டேன். அப்படியே மெல்லமாக நாங்கள் இறங்கி வந்து அந்த இன்னும் ஒரு பகுதி கிளை சின்ன ஒற்றையடி பாதைகளால் பாருங்கள் எப்படி பாதைகளை எல்லாம் நடந்து போகிறதுக்கு அவர்கள் எவ்வளவு பராமரிக்கிறார்கள். அப்படியே வந்தமண்டா இங்கே ஆபத்தான சமிஞ்சைகள் போட்டிருக்கிறது. குப்பை கொட்டக்கூடாது, நீந்தக்கூடாது, குதிக்கக்கூடாது, கால்களை நினைக்கக்கூடாது போட் போட்டிருக்கு. அந்த ஆற்றின் அந்த குறுக்க போகிற சின்ன மேம்பாலம், பலகைகளினாலும் இரும்புகளினாலுமான மேம்பாலத்துக்களால் போய் அந்த காட்சியை காட்ட போகிறேன். இங்கால சைட் எல்லாமே உங்களுக்கு தெரியும், இரணமடு குளமோ ஒவ்வொரு கனகாம்பிய குளமோ ஒவ்வொரு குளங்களுக்கு அருகில் இருக்கிற மாதிரியான ஃபீலிங்கை தரும். நடுவில் சின்ன சின்ன பெட்டிகளில் பெரிய மரங்கள் இருக்குது. இந்த குடும்பமாக அந்த வாத்துக்கள் நீந்தி வருகிற காட்சி இன்னும் ஆரோக்கியம் அளிக்கிறது. மேகத்தை பார்த்தீங்கன்னா பொன் கலரில் மின்னி கொண்டிருக்குது. இங்கால அடுத்த பக்கம் பார்ப்போம். எவ்வளவு அமைதியாக அந்த நீரோட்டம் இருக்குது. சின்ன சின்ன குருவிகள், தவளை சத்தங்கள், சின்ன சின்ன அந்த தும்பிகளுடைய இரைச்சல் சத்தங்கள் இன்னும் ஒரு மனதுக்கு வந்து இதமாக இருக்குது. பெரிய மீன்கள் அங்கே இருக்கிற ஜப்பான் மீன் மாதிரி இங்கே பாருங்கள், இப்படியான மீசை முளைத்த மீன்
இந்த கூட்டங்கள் கணக்கு இருக்குது. அதை விட இன்னும் ஒன்று கலர் மீன்கள், ஹால்டு ஃபிஷ்கள் வந்து கணக்கு இருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. நீங்கள் பூரிகளை கொண்டு வந்து போட்டிங்களா அப்போ கூட்டமாக விரும்பினம். இந்த சோழன் பொறிகளை போடுபவர்கள் இருக்கிறார்கள், பின்னேரத்தில் வயதிவர்கள் வந்து போட்டு ஒரு டைம் பாஸுக்கு வருவார்கள். சந்தோஷமான இடம். இந்த பதிவை இடுறது வந்து இங்கே இருக்கிற ஆக்களுக்கு இது வந்து சர்வ சாதாரணமாக இருக்கலாம். உலகத்தில் பல்வேறு இடங்களில் பரம்பி இருக்கிற ஆக்கள் டிவிக்கு முன்னால் இருந்து யூடியூப்புக்குள்ளால் பார்க்கக்குள்ள அவர்களுக்கும் இந்த இயற்கையை ரசிக்கிற சந்தர்ப்பம் வந்து மனம் மகிழ்ச்சி அடையும். ஆகவே உங்களுக்கு ஒரு நல்ல காட்சியை இன்றைக்கு என்ற தொலைபேசி கேமராவின் வழியாக காட்டியிருக்கிறேன், என்ற கேமராவின் வழியாக காட்டியிருக்கின்ற திருப்தி. மீண்டும் ஒரு நல்ல பதிவினூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம். யூடியூப்லையும் வந்து ஃபாலோ பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.